அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். மார்க்கெட் தொடர்ந்து 3வது நாளாக இப்ப நிஃப்டி இறங்கியிருக்கு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.10% இறங்கியிருக்கு. இது பெரிய ஃபால் மாரி உங்களுக்கு தெரியாட்டியுமே, கன்டினியூஸா இப்ப நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு ஒரு வேள திரும்பி இருக்கோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அண்ட் இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, நேத்தி ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப மாதங்களுக்கு பிறகு ஒரு ஷார்ப்பஸ்ட் ஃபால் நிஃப்டில வந்தது. விச் இஸ் 1.38%க்கு நிஃப்டி 50 விழுந்திருந்தது. ஸோ இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணணும். 1 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இடத்துல இப்ப நிஃப்டி 50 இருக்கு. இத பிரேக் பண்ணதுன்னா ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தடுத்த சப்போர்ட் என்னன்றத நான் சொல்றேன். 2வதா பார்த்தீங்கன்னா 200 இஎம்ஏவும் இதே இடத்துல தான் இருக்கு. அதனால அது ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்த சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா இருக்கக்கூடிய அந்த 25,000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாயிண்டா இருக்கும். பட் அதுக்கு அடுத்தது அப்படின்றது இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இது வெறும் நிஃப்டி 50க்கு மட்டும் கிடையாது. நீங்க மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இதே அடி தான். இன்னும் கொஞ்சம் பலத்த அடியே அந்த இடத்துல இருக்கு. சரி இது நம்ம மார்க்கெட் மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யுஎஸ் மார்க்கெட்டும். ஸோ மண்டே வந்து லீவு. செவ்வாய்க்கிழமை யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக் இருக்கட்டும் 2மே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் தான். அதாவது வந்து நல்ல ரெட்டா தான் வந்து இருந்தது. அதற்கான காரணம் என்னன்றதையும் நான் சொல்றேன். பட் இது வந்து இந்தியன் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் மட்டும் கிடையாது. குளோபலாவே பலவிதமான மார்க்கெட்ஸ் நெகட்டிவ் தான் இருக்கு. இதற்கான மிக முக்கியமான காரணங்கள் நம்பர் 1 ட்ரம்ப் திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் தான் அது. அதுல முக்கியமான விஷயம் எனக்கு கிரீன்லாந்து வேணும். குடுக்குறியா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அதற்கு அப்போசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுகே, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஃபின்லாந்து எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க? அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் உங்க மேல 10%க்கான வரிய வந்து போடுறேன். நீங்கலாம் எனக்கு நோ சொல்றீங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காரு. பிளஸ் அதோட நிறுத்திக்காம, நீங்க திரும்பவும் இத வந்து ஒத்துக்கல, எனக்கு கிரீன்லாண்ட குடுக்கல அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதியில நான் 25% டாரிஃப் வந்து எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்றது போல அவங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங்க குடுத்திருக்காங்க. பிளஸ் அவங்களும் சலைச்சவங்க கிடையாது. இவங்களுடைய நட்பு நாடுகளா இருந்தாலுமே, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னுமே நாங்களும் அமெரிக்கா கூட அந்த ட்ரேட வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட வந்து இந்த ட்ரேடுடைய அக்ரீமெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்றது போல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. இது அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அடி. அமெரிக்காவுக்கு பெரிய அடி, மார்க்கெட் இறங்குது. பட் குளோபலா மத்த நாடுகளுடைய மார்க்கெட்லாம் ஏன் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலா ஒரு ஃபியர் இருக்கும் பட்சத்துல மார்க்கெட்ல ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. அதோடைய நேர் அத்தாட்சி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிஃப்டி 50 விழுந்ததுக்கு இது ஒண்ணு மட்டுமே காரணங்கள் கிடையாது. மத்ததுன்னு பார்க்கும்பொழுது இந்தியால இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரிசல்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல இந்தியாவுடைய நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய நெறைய வெயிட்டேஜோட இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு. அது அந்த அளவுக்கு சிறப்பாவும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட கம்மியா தான் இருக்கு. பிளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைனீஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டு புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க பேட்டரிக்கு. அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி பலவிதமான நெகட்டிவ் நியூஸ் அவங்களுக்கும் போய்க்கிட்டு இருக்கு. ஐசிஐசியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட்ட தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாரி பலவிதமான விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில, அதுவும் குறிப்பா நிஃப்டி 50ல 20% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து இந்த 2 கம்பெனிகளுக்கே இருக்கு. அவங்களுக்கே நெகட்டிவ்னா, அப்ப நிஃப்டி 50 நிலைமை என்ன? ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. சேர்ந்து எக்ஸ்ட்ரா நெகட்டிவா மாறிடுச்சு. 3வது பாயிண்ட் எஃப்ஐஐஸ் திரும்பவும் இல்ல. தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது இந்த வருஷமும் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 32,200 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க ஓவராலாவே வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனா கான்ட்ராடிக்ஷனா பார்த்தீங்கன்னா, டிஏஎஸ் 41,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் ஓரளவுக்காச்சும் நிக்குது. 4வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாலருடைய அப்ரிசியேஷன். அதாவது இந்தியாவுக்கு நிகராக டாலரின் மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுது. சொல்லப்போனா ரூபி வந்து வீழ்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனால என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றத பத்தி நான் தெளிவா வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ₹90 ரேஞ்சில வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஸோ இப்ப பாருங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கு. டாலர வித்து வித்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துருவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ ஃபாலா விட்டுருவாங்கன்னு சொன்னேன். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹91 கிராஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இப்ப யாருமே இத பத்தி பெருசா பேசல. இதுவும் மார்க்கெட் விழறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன் விழுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த டைம்ல நம்ம வெளியில போயிட்டு சேஃபா இருக்கலாமா? இல்ல நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கேள்வி. அதற்கான பதில இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூரோப்புங்க. அமெரிக்கா வந்து எப்ப இந்த மாரி பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்ப யூரோப் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இந்தியா கிட்ட மிகப்பெரிய டைஸ வந்து மேற்கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலயுமே ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் போய்க்கிட்டு இருந்தாலுமே, இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய ட்ரேட் டீல இந்தியா கூட சைன் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல ஜனவரி 26ஆம் தேதியே வந்து இந்த சைன் நடந்துரும். இந்த டீல் வந்து ஓகே ஆயிடும் அப்படின்றது போலயும் ஒரு சில தகவல்கள் வந்து சொல்லுது. இன்னும் சொல்லப்போனா வரலாறுல இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டீலா இருக்கும். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்றது போலயும் நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா, யூரோப்ப மட்டும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்பிள்ஸ்க்கு மேல இருக்காங்க. அண்ட் ஓவரால் குளோபல் ஜிடிபில 25%க்கு மேல இந்த 2 பேர்கிட்ட மட்டுமே இருக்கு. அண்ட் அடுத்ததா யுஏஇ. ஸோ யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ட்ரேட் டீல்ஸ் வந்து இப்ப நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா அவங்களுடைய பிரசிடென்ட் வந்து ரீசென்ட்டா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. வெறும் ஷார்ட் ட்ரிப்.
3 ஹவர்ஸ்க்கான ட்ரிப்பில் வந்திருந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா, திரும்ப அவர் ஊருக்கு போனாலே 4 மணி நேரம். அப்போ இந்த 3 மணி நேரத்தில என்னப்பா அப்படின்னா, பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஏற்கனவே 2024, 25க்கு பார்த்தீங்கன்னா, $100 பில்லியன் அளவுக்கான பைலேட்டரல் ட்ரேட் நடந்திருக்கு. பட் இப்போ என்ன பிளான் பண்றாங்க, டபுள் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. $200 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் நடக்கணும் அப்படின்றத எய்ம் பண்றாங்க 2032க்குள்ள. பிளஸ் எல்என்ஜிக்கான அக்ரீமெண்ட் சைன் ஆயிருக்கு. 0.5 மில்லியன் டன்ஸ் எல்என்ஜி எவ்ரி இயருக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. 2028ல இருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு சில பார்ட்னர்ஷிப்பும் நடந்திருக்கு. டிஃபென்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப் சொல்லப் போனா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸா இருக்கட்டும், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ட்ரெய்னிங், சைபர் செக்யூரிட்டி, கவுண்டர் டெரரிசம் அப்படின்றது போல பல விதமான விஷயங்கள் இருக்கு. இதற்கு பின்னாடி ஜியோ பாலிடிக்ஸும் ஒரு சிலது இருக்கு. ஏன்னா அவங்க இஸ்லாமிக் நேட்டோன்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. துருக்கி, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ யூஏஇக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அதுக்கு இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க அமெரிக்காவையோ யூஏஇ அதாவது யூரோப்பியன் யூனியனோ நம்பக்கூடிய அவசியம் கிடையாது. அதனால் இதுவுமே பேக் எண்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. அண்ட் இந்தியாவுடைய பிரம்மோஸை வாங்குறதுக்கும் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு தேதி வரைக்கும் வரல. ஐஎம்எஃப்பும் இந்தியாக்கான டார்கெட் அப்படின்றத இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய growth அப்படின்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வச்சிருக்கிறது 7.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன இருந்ததை விட 0.7%க்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது குளோபலாகவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மூவாக கருதப்படுது. சரி, இது எல்லாமே தள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு இந்த சில்வர் கோல்டில் என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சில்வர் கோல்டு பற்றி வீடியோ போடும்போது எல்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, பட் இப்போ பாருங்க நம்மளையே புலம்ப வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த சில்வர் கோல்டை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு பாட்காஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஆராகோடைய ஃபவுண்டர் கிட்ட பேசியிருந்தோம். ஸோ எடுத்த உடனே எல்லாருமே அது ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க. 100% ஸ்பான்சர் கிடையாது. நீங்கள் கேள்விகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, அந்த கோல்டு சில்வரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணுனாலுமே நீங்கள் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது. பட் கோல்டு சில்வரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்றது அங்கே போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக தேவை. சரி, இப்போ இங்கே வரலாம். இந்த கோல்டு சில்வருக்கான டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய விதமான கார்டு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறதுக்கும், அவங்களுக்கு எதிராக நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட எந்த விதமான விஷயங்களும் இல்லை அப்படின்றது போல் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் இப்போ திடீர்னு எதிர்பார்க்கும் போது என்னத்தை வச்சு பேசுறது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். நம்மளும் அவங்கள நம்பி தான் இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ன்றதுனால தான் அவங்க மாட்டியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரியில் இப்போ வரவேற்றிருக்காங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யூகேவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா சைனீஸ் எம்பசியை லண்டனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி இருக்குன்னு முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ரிஸ்க் இருக்குன்ட்டு. பட் இப்போ அதையும் தாண்டி இப்போ பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த சைடில் ட்ரம்ப் பண்ண விஷயத்தினால அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஓகே ஃபைன், நமக்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் தேவைன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட நம்ம டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேட் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபார்முலா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாறதுனால மட்டுமே நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் இது பிரிக்ஸ் கரன்சிக்கு ஒரு முன்னோடியாக இவங்க பிளான் பண்றாங்களா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு இந்த மாதிரி பல நாடுகளுடைய நட்பு இப்போ இருக்கு. இந்தியா எல்லா நாடுகளுக்கும் நட்பு. நம்மளை எதிர்க்கிறவங்கள தவிர இது எல்லாருக்குமே நம்ம நட்பு இல்லைங்களா? அப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம். பட் அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம வாஷிங்டனையுமே கம்ப்ளீட்டாக எதிர்க்க முடியாது. ஸோ அவங்க கிட்டேயுமே ஏன்னா அவங்க தான் குளோபலாகவே ஒரு நெட் இம்போர்ட்டராகவும் இருக்காங்க. இம்போர்ட்டர்ன்றத விட கன்சியூமராக இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை எதிர்த்துட்டு மற்ற விஷயங்களும் பண்ண முடியாது. ஸோ டாலருடைய ரோல் அப்படின்றதும் இங்கே இருக்குது. அண்ட் யூஎஸ்ஐயுமே யாருமே ஒதுக்கிடவும் முடியாது. ஏன்னா அவங்க உலகத்தோட சூப்பர் பவராகவும் இருக்காங்க. டாலரை வச்சிருக்காங்க. எல்லாருடைய பவரும் அவங்க வச்சிருக்காங்க. மிலிட்ரியுடைய மிகப்பெரிய பவரும் அவங்க கிட்ட இருக்கு. பட் இந்த குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுதுன்றது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே சமயத்தில் யூரோப்புடைய பென்ஷன் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரிஸை ட்ரம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது 1% வரைக்கும் இறங்கி இருந்தது. ஸோ இப்போ இந்த நாடுகள்லாம் யூஎஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும்போது அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்கே போகும்? ஆப்வியஸ்லி அதாச்சும் அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கக்கூடிய இடத்துல போகும். மேபி இதெல்லாம் கோல்டுக்கும் சில்வருக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி கோல்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 20 நாள் தான் ஆயிருக்கு. இன்றைக்கி 21ஆம் தேதி 21 நாள் தான் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே கோல்டு சில்வர் சும்மா பிச்சுட்டு பறந்துக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இயர்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆவரேஜ் கேட்குறத விடவே அதிகமாக போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துலையுமே இன்னுமே நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் தே ஹேட் நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ லாஸ்ட் 3 டேஸில் நம்ம நிஃப்டி எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் கோல்டு சில்வர் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு பாருங்க.
ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து பெரிய பெரிய நாடுகள், சென்ட்ரல் பேங்க்ஸே வந்து டைவர்சிஃபிகேஷனை நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்களோ, ஒரே ஒரு கரன்சியும், ஒரே ஒரு நாடை மட்டும் நம்பாம மத்த இடத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் சேஃபான அசெட் என்னவோ அங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நம்பளும் அந்த மாரி யோசிக்கும்போது மட்டும் தான் நமக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது ஒன் சைட். அண்ட் நமக்கு பட்ஜெட்லாம் அரவுண்ட் த கார்னர்ல இருக்கும் பட்சத்தில மார்க்கெட் வாலடைலா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க என்ன ஏதுன்னு வந்து பாருங்க. இஃப் இன் கேஸ் நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது, அது கரெக்ட்டா இருக்கா? வேல்யூவேஷன் நல்லா இருக்கான்றத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவெடுங்க. அண்ட் சைட் பை சைட் நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதில ஒரு அமௌண்ட் எடுத்து பல்க் இன்வெஸ்ட்மென்ட் இப்ப தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒரு 20% ஆஃப் த அமௌண்ட்டயாச்சும் கேஷ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவெடுங்க. அண்ட் நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. இது எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸும் வந்து கிடையாது. பை செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை என்ன எதிர ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்கள் தமிழ் செல்வன் சேனல். நான் உங்கள் தமிழ் செல்வன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.